நாகை அரசு மருத்துவமனையில் பிரசவ வலியுடன் வந்த கர்ப்பிணி மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை பெற முடியாமல் தவித்ததாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 6 மாதங்களாக நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என தொடர் புகார் எழுந்து வந்தது. இந்நிலையில் நாகை அடுத்த நாகூர் வண்டிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவரது மகள் அபிநயாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதாகவும் உறவினர்கள் அவரை அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்க அழைத்து வந்ததாகவும் தெரிகிறது. ஆனால் மருத்துவர்கள் இல்லை என்பதால் திருவாரூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு செவிலியர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. டாக்டரே இல்ல, அட்மிஷன் போடுங்க மேடம் சொன்னோம். செவிலியர்கள்லாம் அட்மிஷனா போட மாட்டோம், டாக்டர் எப்போ வருவாங்களோ அப்பதான் முதல் சிகிச்சையாவது எடுங்க மேடம்னா நீங்க திருவாரூர் கொண்டு போங்க. அவங்க அறுவை சிகிச்சையா சுகப்பிரசவமான்றதே பார்க்கல. நீங்க வந்தோடனே உடனே என்ன சொல்றாங்க, நீங்க திருவாரூர் கொண்டு போங்க, இங்க டாக்டர் இல்ல. ஏன் மேடம், நாங்க நாகூர்ல இருந்து வரோம், டாக்டர் இல்லைன்னு சொல்றீங்களா? 3 மாசமாவும் இங்க டாக்டர் கிடையாது. நீங்க எந்த சிகிச்சையா இருந்தாலும் திருவாரூர் போங்க, எப்ப டாக்டர் வருவாங்களோ அப்பதான் பாப்போன்றாங்க. நாகை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை என செவிலியர்கள் கூறுவதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் உறவினர்கள் பகிர்ந்தனர்.